ரெஃப்ராக்ஷன் அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து மிரர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ரெஃப்ளெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெஃப்ராக்ஷனும் லென்ஸும் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். சரி, ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா வந்து முதல்ல என்னது? ரெஃப்ளெக்ஷன்னாலே என்னது? முதல்ல பெண்டிங் ஆஃப் லைட். ஓகேவா? ரெஃப்ளெக்ஷன்னாலே என்னது? பெண்டிங் ஆஃப் லைட். லைட் வந்து பெண்ட் ஆகும். லைட் வந்து பெண்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? லைட் வந்து ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணும். லைட் வந்து ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணும். அன்டில் இது வரைக்கும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த லைட்டோடைய பாத்தை மறைக்கிற வரைக்கும். கரெக்டாக? மறைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ தான் ஷேடோ ஃபார்ம் ஆகும். மறைக்கும் போது தான் ஷேடோ ஃபார்ம் ஆகுது. சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு டேங்க் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஒரு டேங்க் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த டேங்க்கில் உள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இந்த டேங்க்கில் உள்ளே வந்து ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா தண்ணியாக இருக்குது. சரியா? தண்ணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தண்ணியாக இருக்கு, இதுதான் தண்ணி. ப்ளூ கலரில் போட்டல, ஸோ அதனால் இப்போ இது பேர் தான் தண்ணி. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தோன்னா 2 மீடியமாக இருக்குது. ஏன் இதை 2 மீடியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர். கரெக்டாக? அதாவது காற்றுல இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீடியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் 1. ஸோ இது மீடியம் 1, அதாவது ஏரில் இருக்குது. ஸோ மீடியம் 1. வாட்டர் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மீடியம் 2ன்னு எடுத்துக்கிறேன். வாட்டரை வந்து நான் மீடியம் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏரை வந்து மீடியம் 1, ஏன்னா அதெல்லாம் மேலே இருக்குது, அதனால் மீடியம் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, நான் ஒரு ரேவை இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு தண்ணி உள்ள ஒரு பென்சிலோ இல்லை கையோ விட்றீங்க அப்படின்னா கை வந்து லைட்டாக பெண்ட் ஆன மாதிரியோ இல்லை உடஞ்ச மாதிரியோ தெரியும். அதுக்காக கை உடஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. கையெல்லாம் உடையல. அதுக்கு உள்ளே இருக்க இமேஜ் என்ன இருக்குது? பெண்ட் ஆகிருக்கு. இமேஜ் வந்து பெண்ட் ஆகிருக்கு. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது இமேஜ் வந்து பெண்ட் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். கை உடையல, பென்சிலும் உடையலன்னு அர்த்தம் இல்லை, உடஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை. சரியா? அதாவது இங்கேயும் இன்னொரு வாட்டி வரைகிறேன். ஸோ இது பீக்கர் இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. நான் ஒரு பென்சிலை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பென்சிலை வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பென்சிலாக நினச்சிக்கோங்க. சார் இது பென்சிலா அப்படின்னு கேட்டால் பென்சிலாக நினச்சிக்கோங்க. ஸோ ஏரில் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் வாட்டர் உள்ளே போகும்போது என்ன ஆகும்? எனக்கு வந்து பென்சில் வந்து இங்கே போன மாதிரி இருக்கும். கரெக்டாக? பென்சில் வந்து இப்படி போன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் பென்சில் வந்து உள்ளே போனோடனே உடையல, லைட்டு வந்து பெண்ட் ஆகிருக்கு. சரியா? லைட் வந்து பெண்ட் ஆகிருக்கு. டயக்ராம் ரொம்ப கேவலமாக இருக்குது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் ஆர்டிஸ்ட் கிடையாது, நாம் வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேட்டர், அவ்வளோதான். சரி, இங்கே பாருங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ணுறேன், ஸோ இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன், ஒரு ரேவை பாஸ் பண்ணுறேன்னா ஆக்சுவல் ரே எனக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவல் ரே இப்படி போகணும். கரெக்டாக? ஆக்சுவல் ரே எனக்கு எப்படி போகணும்? ஸோ இப்படி போகணும். ஆனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவல் ரே அப்படி போகாது. எனக்கு வந்து லைட் வந்து என்ன ஆகும்? பெண்ட் ஆயிரும். ஸோ லைட் வந்து என்ன ஆகுது? எனக்கு பெண்ட் ஆகுது. ஸோ லைட் வந்து எனக்கு ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் எனக்கு லைட் என்னவாகுது? பெண்ட் ஆகுது. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது எனக்கு பெண்ட் ஆகிடுச்சு. புரியுதா? இதுதான். இது ஏன் நடக்குது அப்படின்னா சேஞ்ச் இன் ஆப்டிக்கல் டென்சிட்டி. ஒரு விஷயம், சேஞ்ச் இன் ஆப்டிக்கல் டென்சிட்டி, அடர்த்தி, வேற ஒன்றும் இல்லை. டென்சிட்டினா என்ன? அடர்த்தி தானே. ஒரு மீடியம், ஏர்ன்ற மீடியமில் டென்சிட்டி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். வாட்டர்ன்ற மீடியமில் டென்சிட்டி எப்படி இருக்கும்? கொஞ்சம் லிட்டில் பிட்டு தான், ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி சேஞ்ச் இன் ஸ்பீடு. கரெக்டாக? ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சார் ரொம்ப சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு லைட்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். கரெக்டாக? 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது 10⁸ ஒன்றும் இல்லை. இது வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா 10⁸, 10⁻12, 10⁻6 அப்படின்னு தான் படிச்சுக்கிட்டு இருப்பான். அது ஏன் படிக்கிறான்னு இன்னொரு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அது ஏன் அப்படின்னா 3 போட்டுக்கோங்க. 10⁻ என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ 8 ஜீரோஸ் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா இங்கே பாருங்கள், 1 10 100 1000 10,000 lakhs 10 lakhs crore 10 crore. அப்போது 30 crore மீட்டரை ஒரு செகண்டில் லைட்டு கிராஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? 30 crore மீட்டர்ஸை ஒரு செகண்டில் லைட்டு ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இன்னொன்று சொல்லிடலாமே.
என்னது, அதே மாதிரி எனக்கு அகைன் என்ன ஆகுது, ஒரு வாட்டர் மீடியம்லேருந்து மறுபடியும் எனக்கு ஏருங்கிற இன்னொரு மீடியமுக்கு ட்ராவல் ஆகுது. அப்போ மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் பெண்ட் ஆகும், மறுபடியும் என்ன ஆகும், பெண்ட் ஆகும். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுது, ஒரு ஏருங்கிற ஒரு மீடியம் இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு கிளாஸ்ன்ற ஒரு மீடியம் வச்சுருக்காங்க. ஸோ ஏருன்ற ஒரு மீடியம், அகைன் கிளாஸ்ன்ற ஒரு மீடியம் வச்சுருக்காங்க. இது நடுவில் இருக்கிறது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். இது நடுவில் இருக்கிறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஆல்ரெடி நார்மல்ன்றது பார்த்துருப்போம். எங்கே ரெஃப்ளெக்ஷன்லேயே பார்த்துருப்போம் நார்மலுங்கிறது என்னன்ட்டு. அங்கே என்னென்னு பார்த்துருப்போம், இன்சிடென்ட் ரே, நார்மல், ரெஃப்ளெக்ஷன் ரே எல்லாமே இதில் இருக்கும், சேம் ஆக்சிஸ், அதாவது சேம் பிளேனில் தான் ஜாயின் ஆகும்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் கரெக்டாக. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் நார்மலை வச்சு தான் நம்ம சொல்லுவோம், சேமாக இருக்கும், நார்மலை வச்சு தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ அதே நார்மல் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்சிடென்ட் ரேவை அனுப்புகிறாங்க கரெக்டாக, ஒரு இன்சிடென்ட் ரேவை அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த இன்சிடென்ட் ரே என்ன ஆகணும், எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் எனக்கு வந்து இந்த பாத்தில் கிடைக்கணும் கரெக்டாக. ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் எனக்கு வந்து ஒரிஜினல் பாத் இது தான் கரெக்டாக, இது வந்து ஒரிஜினல் பாத். ஆனால் எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போச்சு அப்படின்னா, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போச்சு அப்படின்னா எனக்கு என்ன, அது லைட் வந்து பெண்ட் ஆகுது, பாருங்க பெண்ட் ஆகி வருதா. அகெயின் இங்கே ஒரு மீடியம் இருக்குது, இங்கே ஒரு மீடியம் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்கணும், லைட் என்னோடய ரெஃப்ராக்டட் ரே எங்கே இருக்கணும், ஸோ எனக்கு இந்த பாத்தில் போகணும் கரெக்டாக. ஆனால் அப்படி போகாமல் எனக்கு லைட் எப்படி ஆகுது, பெண்ட் ஆகி மறுபடியும் இந்த பாத்தில் போகுது. ஸோ ஒரு மாதிரி பேரலல் லைன்ஸாக, அதாவது செப்பரேட்டட் லைன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகி போய்கிட்டு இருக்குது கரெக்டாக. புரியுதா, இது வரைக்கும் புரியுதா? அகெயின் ஒரு நார்மல் மீட் ஆகுது அப்படின்னா நார்மல் என்ன ஆகுது, லைட் வந்து பெண்ட் ஆகிட்டு போகுது. இன்னொரு நார்மலில் மீட் ஆகும்போது என்ன ஆகுது, அகெயின் லைட் வந்து பெண்ட் ஆகுது. நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் நார்மலில் மீட் ஆகுது சார், இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் இந்த நார்மலில் மீட் ஆகுது சார், இந்த நார்மலில் மீட் ஆகும்போது அது வந்து நார்மல், அதாவது நார்மல் ரெஃப்ராக்டட் ரேவை விட தாண்டி போகணுமா, இல்லை நார்மல் ரெஃப்ராக்டட் ரே பக்கத்தில் போகணுமா சார், இல்லை அடுத்த ரெஃப்ராக்ஷன் ரே போகும்போது அது எந்த சைட் சார் போகணும், கொஞ்சம் பக்கத்தில் போகணுமா இல்லை கொஞ்சம் கீழே போகணுமான்ற மாதிரி டவுட் வந்துச்சுன்னா அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் இருக்குது, அதுக்குன்னே கண்டுபிடிக்கப்பட்டது தான் ரேரர் டென்சர் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உங்களுக்கும் வருது, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு நார்மல் இருக்குது. ஸோ இது என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அதாவது இன்சிடென்ட் ரே வருது. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. ஸோ அது கீழே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். ஓகேவா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஆர் சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம் படிச்சிருக்கோம்ல. ஸோ ஒரு ரே போகுது. ஸோ இதில் என்னது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோமா. சாரி, இது பேரலல் ரேஸ், சாரி மேக்ஸில் வந்து தப்பாக சொல்லிட்டேன், பேரலல் ரேஸ். ஸோ எனக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது, ஸோ இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம் கரெக்டாக. இது ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா தான். ஸோ இது பீட்டா அப்படின்னா இதுவும் பீட்டா தான் கரெக்டாக. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதனால தான் இன்சிடென்ட் ரே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷனும் சேம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் நார்மல் இருக்குல்ல, செகண்ட் நார்மல் அதுவும் பாருங்கள் ஆங்கிள் ஆஃப், இப்போதைக்கு இது எனக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கரெக்டாக மேலேருந்து வருது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஏன் அப்படின்னா இப்போது வெளியே போகும்போது எனக்கு கிளாஸுன்ற ஒரு மீடியம்லேருந்து ஏருங்கிற ஒரு மீடியமுக்கு ட்ராவல் ஆகுது கரெக்டாக. ஃபஸ்ட்டு வரும்போது ஏர்லேருந்து கிளாஸாக வருது ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்து செகண்டு தான் என்ன ஆகுது, கிளாஸில் இருந்து ஏருக்கு ட்ராவல் ஆகுது கரெக்டாக. அப்போ இங்கேயும் ஒரு நார்மல் இருக்குது, இங்கேயும் ஒரு நார்மல் இருக்குது. ஸோ நார்மல் ட்ராவல் பண்ணி போகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ரெண்டுமே சேம் அப்படின்றாங்க. ஓகேவா, சரி. இப்போது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்கில் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், டென்சர் மீடியம், ரேரர் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள் ரேரர் மீடியம். ஓகேவா, ரேரர் அப்படின்னா என்னன்னா லைட்டு வந்து அந்த இடத்துல எப்படி போகுது, ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு அர்த்தம். லைட் வந்து அந்த இடத்துல எப்படி ட்ராவல் ஆகுது, ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது. இதுவே டென்சர் மீடியம் அப்படின்னா, டென்சர் மீடியம்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, லைட் வந்து அது ஃபாஸ்ட்னா இது என்ன ஸ்லோ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது ஃபாஸ்ட்னா இது ஸ்லோ, ரேரர்னா ஃபாஸ்ட்டு, டென்சர்னா ஸ்லோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸி அப்படின்னா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிரும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட அப்பப்போ என்ன பண்ணுவோம்னா குழம்பிடுவோம். ஸோ ரேரர்னா ஃபாஸ்ட்டாடா, டென்சர்னா ஃபாஸ்ட்டாடா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிடுவோம். அதே மாதிரி எந்த மீடியம்லேருந்து எந்த மீடியம் போகும்போது ரேரர் மீடியம்னு கண்டுபிடிக்கிறது, எந்த மீடியம்லேருந்து செகண்ட் மீடியம்லேருந்து ஃபஸ்ட் மீடியம் போகும்போது எப்போ வந்து டென்சர் மீடியம்னு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் குழம்பிடுவோம் லைட்டாக அப்பப்போ. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வயசான தாத்தா வண்டி ஓட்டுறாரு, அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு அப்படின்னா ரொம்ப அபூர்வமான நிகழ்வு, ரொம்ப ரேரான நிகழ்வு.
ஸோ அப்போ அது வந்து ரேரர்னா ஃபாஸ்ட்டு. ஒரு தாத்தா வண்டி எடுத்து ஓட்டுறாரு, அப்போ ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னா, ஒரு தாத்தா ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னா அது வந்து ரொம்ப ரேரான விஷயம். அது வந்து ரேரர்னா ஃபாஸ்ட். அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறாருன்னா வழக்கமான விஷயம். அது வந்து டென்சர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு இது ஓகேனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சார் எங்களுக்கெல்லாம் வந்து மூளை ஜாஸ்தி சார் அப்படியே ஞாபகம் வச்சு போனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ வந்து பாருங்கள், இப்போ லைட் வந்து ரேரர் மீடியம், அதாவது ஆர்னா ரேரர் டு டென்சர் மீடியமுக்கு ட்ராவல் ஆகுது. சரியா? லைட் வந்து ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு ட்ராவல் ஆச்சுன்னா லைட் வந்து பெண்ட் ஆகும். எப்படினாலுமே பெண்ட் ஆக தான் போகுது. பட் எப்படி பெண்ட் ஆகுன்றது தான் விஷயமே. லைட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். சரியா? நார்மலை நோக்கி லைட் பெண்ட் ஆகும். எப்போ? ரேரர்லேருந்து டென்சர் போகும்போது. டுவர்ட்ஸ் த நார்மல். ரேரரில் இருந்து டென்சர் போகும்போது, அதாவது லைட் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு மீடியமில் போகும்போது ஸ்லோவாக ட்ராவல் ஆகும். ஸ்லோனா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப ஸ்லோலாம் கிடையாது. மினிமமாக ஜஸ்ட்டு பாயிண்டில் தான் குறையும். பட் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, அதே மாதிரி இப்போ டென்சர்லேருந்து ரேரர் போகணுன்னா அப்போ என்ன வரும் சார்? ஒன்று வந்து டுவர்ட்ஸ் த நார்மல்னால் இன்னொன்று வந்து அவே த நார்மல் சார் அப்படின்னு நினச்சேன்னா சூப்பர். நினைக்கல அப்படின்னாலும் இப்போ நினச்சிக்கோ. ஸோ டென்சரில் இருந்து ரேரர் மீடியம் போகுது அப்படின்னா லைட் பென்ஸ் அவே த நார்மல். இப்போ புரிஞ்சிச்சா எப்படி வந்து டயக்ராம் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு? அவே ஃப்ரம் த நார்மல். சரி, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து டயக்ராம் வரையணும் அப்படின்றது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு மீடியன்லேருந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா ரே எப்படி வரையணும், ஒரு ரே எப்படி போகுது வருதுன்றது எப்படி வரையணும்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். சரி, நம்ம அடுத்ததே போயிடுவோம். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். த இன்சிடென்ட் ரே, ரெஃப்ராக்டட் ரே அண்ட் த நார்மல் டு த interface of two transparent medium at the point of incident all lie in the same plane. எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே பிளேனில் தான் இருக்கும்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? மிரர்னாலே அப்படி தான். எல்லாமே லென்ஸ், எல்லாமே என்னது, அது ரெஃப்ளெக்ஷனும் சரி ரெஃப்ராக்ஷனும் சரி, நார்மல், இன்சிடெண்ட், ரெஃப்ராக்ஷன் எல்லாமே சேம் பிளேனில் தான் இருக்கும். சரியா? சரி, இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பாருங்கள், சைன் ஆர் பை சைன் ஐ பை சைன் ஆர்ன்னு இருக்குல்ல. ஸோ இது ஏன் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம், சைன் ஐ பை சைன் ஆர்னு ஏன் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு டயக்ராமோடு நான் சொல்லித்தரேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மீடியன் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மீடியன். சரியா? இது வந்து நடுவில் இருக்கிறது நார்மல். இது வந்து நார்மல். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் ரேவை அனுப்புகிறேன். அந்த இன்சிடென்ட் ரே இது. ஸோ இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். கரெக்டாக? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஸோ ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் என் லைன் வந்து எப்படி இருக்கணும்? ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் என்னுடைய லைன் கொஞ்சம் கொனையாக போடுறோம், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். ஸோ எப்படி இருக்கணும்? ஸோ இப்படி இருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கணும். ஆனால் எனக்கு கிடைக்க போகிற லைன் வந்து என்னது? இப்போ இது வந்து எந்த நார்மல்லேருந்து எந்த நார்மல் போகுதுன்னா நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம்? இப்போ ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போனால் டுவர்ட்ஸ் த நார்மல், டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போனால் அவே ஃப்ரம் த நார்மல். கரெக்டாக? ஸோ லைட் எங்கே ஃபாஸ்ட்டாக போகும், எங்கே ஸ்லோவாக போகும்னு சொல்லியாச்சு. கரெக்டாக? வாட்டர், ஆயில், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில், கிளாஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லைட்டாக ஸ்லோவாக போகும். அதுக்குன்னு ரொம்ப லைட்டெல்லாம் கிடையாது, பாயிண்டில் தான் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு. தப்பாக எழுதி வச்சு நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிற போகிறேன். சரி, இப்போ நல்லா பாருங்கள். இப்போ நான் ஒரு மீடியமை இங்கே ட்ராவல் பண்ண வைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா என்னோடய லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆகிடும். கரெக்டாக? என் லைட் வந்து இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன சொல்லிட்டோம்? ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் சொன்னோமா? ஸோ இது வந்து என்னுடைய ரெஃப்ராக்டட் ரே. சரியா? ரெஃப்ராக்டட் ரே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ இதை நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ரேரர் மீடியம்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ரேரர், இது வந்து டென்சர் மீடியம். ரேரர் மீடியம், டென்சர் மீடியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புக்லேயே என்னன்னு தான் இருக்கும். அதாவது என்னங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. என்னங்கிறது தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ என்னென்னு எடுத்துப்பாங்க? ஆர் மியூன்னு கூட எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மியூன்னு கூட எடுத்துக்கலாம், மியூன்னு போடுவாங்க, என்னன்னு போடுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ போட்டுக்கோங்க.
ஸோ என்ன என்னன்னே வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கான், சைன் ஐ, அதாவது சைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டிவைட் பை சைன் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றாங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் என்ன சொல்லுவோம், ஸோ என்ஆர், அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் மீடியம் டிவைடட் பை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம். ஓகேவா, என்னன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொன்னோம். ஸோ மியூவும் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எங்கே இருக்குது, ரேரர் மீடியமில் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் டென்சர் மீடியமில் இருக்குது. இவ்வளோ தான் இது விஷயம். ஓகேவா, நெக்ஸ்ட் எமர்ஜென்ட் ரே அண்டு லேட்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எமர்ஜென்ட் ரே அண்டு லேட்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு எமர்ஜென்ட் ரேனா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ எமர்ஜென்ட் ரே அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்லாப் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ். ஸோ கீழே இருக்க மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கிளாஸில் தான் பாஸ் பண்ண போகிறேன், கிட்ட வச்சு கிளாஸில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நார்மல் இருக்கும். ஸோ நான் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, கிளாஸில் பாஸ் பண்ணால் என்னோடய ரே வந்து எப்படி இருக்கும், என்னோடய ரே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைடு போகும். அதாவது என்னோடய நார்மல் ரே. அதாவது ஆக்சுவல் ரே இங்கே தான் வரணும். பட் இப்போ என்ன ஆக போகுது, அதாவது கிளாஸில் பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், பெண்ட் ஆகி தான் வரப்போகுது. என்னோடய ரே வந்து பெண்ட் ஆக போகுது. ஸோ ரே வந்து பெண்ட் ஆச்சுன்னா அப்போ எனக்கு இந்த சைடு கிடைக்குமா, எனக்கு ரே வந்து பெண்ட் ஆச்சுன்னா இந்த சைடு கிடைக்கும். அகெயின் இங்கே என்ன இருக்கும், ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு நார்மல் இருக்கும். கரெக்டாக எந்த இடத்துலலாம் நார்மல் இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன ஆகும், லைட்டு பெண்ட் ஆகும். நார்மல் எங்கே இருக்கும், ஒரு மீடியன்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது அந்த இடத்துல நார்மல் கிடைக்கும். ஸோ இங்கே வருது அப்படின்னா அதுக்கப்புறம் இது நான் என்ன சொன்னேன், அகெயின் வந்து பெண்ட் ஆகும். அகெயின் ஒரு மீடியன்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது பெண்ட் ஆகும். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த பெண்ட் ஆகும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆக போகுது. அப்போது எனக்கு இந்த ஆக்சுவல் ரே ப்ளஸ் இந்த ஆக்சுவல் ரே ப்ளஸ் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எமர்ஜென்ட் ரே. ஓகேவா, இதுதான் என்னுடைய எமர்ஜென்ட் ரே. இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ், ஆக்சுவல் ரே ப்ளஸ் எமர்ஜென்ட் ரே, இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டி, அதாவது லேட்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டி, லேட்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட். எமர்ஜென்ட் ரேனா ஆஃப்டர் செகண்ட் இதில் போகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எமர்ஜென்ட் ரே ஈன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, எமர்ஜென்ட் ரே ஈன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த எமர்ஜென்ட் ரே அதுக்கப்புறம் என்னுடைய ஆக்சுவல் ரே எங்கே போகணுமோ அதுதான் வந்து, அது ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னுடைய லேட்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை பெருசாக நான் சொல்லித்தரதுக்கு. கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரி, அதே மாதிரி த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், என்னன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு இருக்குது, என்னு எம்முன்னு இருக்குது. கரெக்டாக, என்னு எம்முன்னு இருக்குது. அப்படின்னா என்ன சார், ஏன் சார் என் எம்முன்னெலாம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து என்னுடைய அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் தான் வந்து என்னுடைய அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அதாவது ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர், அதாவது சி, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். எந்த மீடியம்னாலும் இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது வின்னு கொடுத்துருக்காங்களா, எந்த மீடியம்னாலும் இருக்கட்டும். சப்போஸ் கிளாஸ் அப்படின்னா ஜிவின்னு போடுவாங்க, அதாவது கிளாஸ் மீடியம் ஸ்பீட் ஆஃப் கிளாஸ். ஓகேவா, அது லைட் இன் ஸ்பீட் ஆஃப் கிளாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, வாட்டர்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வெலாசிட்டி இன் வாட்டர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான். ஸோ இது வந்து என்னது, அப்சல்யூட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் செகண்ட் மீடியம் டு 1, அதுக்கப்புறம் 1 2 அப்படின்னா ஃபஸ்ட்டு மீடியன் டு த செகண்ட் மீடியன். சொல்கிறேன் அதுவும் சொல்கிறேன், ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இது வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன், மீடியம் 1 மீடியம் 2ன்னு இருக்குது. நம்ம ஜஸ்ட் என்னது ரேவை பாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும். இன்னொன்று என்ன அப்படின்னா,
இங்கே அது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ரே. அதுவும் இல்லாமல் இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு, ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு மீடியன் இருக்குது, இங்கே ஒரு மீடியன் இருக்குது, கரெக்டாக. ஸோ இங்கே இன்சிடென்ட் ரே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன கிடைக்கும், இங்கே இன்சிடென்ட் ரே பாஸ் ஆச்சுன்னா எனக்கு கரெக்டாக அதோட எக்ஸாக்ட் ரே எனக்கு இப்படி தான் போகுது. பட் எனக்கு எக்ஸாக்ட் ரே போகாது, ஏன்னா எனக்கு பெண்ட் ஆகும், ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் பெண்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் ஆங்கிள் வந்து நெக்ஸ்ட் இங்கே போட்டுக்கிறேன். சரியா, இதுதான் என்னுடைய ரெஃப்ராக்டட் ரே. ஸோ இது வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். ஸோ நான் சொன்னேன். ஸோ ஒரு 2 பேரலல் லைன்ஸ் இருக்குது, அதில் ஒரு இன்சிடென்ட் ரே கிராஸ் ஆகுது அப்படின்னா இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம். இது ஆல்ஃபா அப்படின்னா இதுவும் ஆல்ஃபா தான். ஸோ இது பீட்டா அப்படின்னா இது வந்து என்னது, இதுவும் பீட்டா தான். ஸோ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இன்டீரியர் அப்படின்னா இது ஒரு பேரலல் லைன், கரெக்டாக, இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ், இது வந்து கிராஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இது ஆர் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் என்ன, இதுதானே. அப்போ இதுவும் என்னவாக இருக்கும், இதுவும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். இது ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். அண்டு அது கீழே நெக்ஸ்ட்டு மறுபடியும் லைட் என்ன ஆகும், லைட் வந்து அகைன் பெண்ட் ஆகுமா, ஸோ இந்த இடத்தோட பேர் தான் இ, அதாவது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட். ஸோ முன்ன என்ன பார்த்தோம், எமர்ஜென்ட் ரே பார்த்தோம்ல, அதோடைய ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மியூ ஆர் மை பியூட்டி பார்த்தோமா, இங்கே பாருங்கள், மியூ ஆர் அதாவது என்ஆர் பை என்டி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் மீடியம் டிவைடட் பை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம். ஸோ இந்த எமர்ஜென்ட் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் எப்போ வருதோ இந்த கேஸில் மட்டும், பர்டிகுலராக இந்த கேஸில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சைன் ஆர் டிவைடட் பை சைன் ஈன்னு இருக்கும். நம்ம முன்ன பார்த்தோம்ல, சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டிவைடட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் இங்கே பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் என்ன வரும் அப்படின்னா சைன் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் divided by sin of emergent angle. சரியா, sin of emergent angle is equal to, இதுவுமே என்னது, கான்ஸ்டன்ட் தான், பட் இதுக்கு ஒரு இந்த கேஸ்க்கு மட்டும் தனியாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா sin r by sin e which equals to sin r by sin i. ரெண்டும் ஒன்று தானே, ஸ்டார்டிங்கில் sin i by sin rன்னு இருக்குது, ஸோ இங்கே ஆர் பை இன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒன்று தானே. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ சைன் ஆர் கேன்சல் ஆயிரும். ரெண்டு கேன்சல் ஆனதுக்கப்புறம் சைன் இ ஈக்குவல்ஸ் டு சைன் ஐன்னு கிடைக்கும். சைன் இ ஈக்குவல் டு சைன் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரேன்னு கிடைக்கும். எதுக்கு, அதாவது இ ஈக்குவல் டு ஐ ஆர் ஐ ஈக்குவல்ஸ் டு இ எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். எந்த கேஸ்க்கு, ஃபார் பர்டிகுலர்லி இந்த எமர்ஜென்ட் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் கேஸுக்கு மட்டும். சரியா, வேறு எதுலையா எழுதி வச்சிட போகிறீங்க. சரி, ஓகே. ஸோ இது வந்து பாருங்கள், இப்போது இது வந்து என்ன அப்படின்னா N2,1 N2,1 இப்படிலாம் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இப்படிலாம் என்ன அப்படின்னா செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபஸ்ட் மீடியம். சரியா, செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபஸ்ட் மீடியம், அதுதான் இங்கே எழுதி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா N21, அதாவது இந்த புக்கில் இந்த மாதிரி இருக்குது, பட் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டோம். சரியா, ஃபஸ்ட்டு இது முதல்ல தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இது முதல்ல தப்புன்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பார்த்த வரைக்கும் நான் தான் சொன்னாங்க. லாஸ்ட்டாக வேறு எங்கேயோ கவனிக்கும் போது அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், N21 அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் மீடியம்னு அர்த்தம். செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் மீடியம். அப்போது என் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2, அதாவது செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1ன்னு அர்த்தம். சரியா, புக்கில் பாருங்கள், புக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுறதுனா எழுதிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் இதை எழுதுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஈக்குவல்ஸ் டு V1 divided by V2, அதாவது velocity of 1 divided by velocity of 2. சரியா, speed of light 1 by speed of 2. அதே மாதிரி இப்போது N12 அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியம் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. ஓகேவா, ஃபஸ்ட்டு மீடியம்
வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் மீடியம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ n மீடியம் 1 டிவைடட் பை n மீடியம் 2 which equals to v2 divided by v1. சார் என்ன சார் புக்கில் இருக்கிறதே தப்புன்றீங்களே, எப்படி சார் புக்கில் இருக்கிறது தப்பாகும், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, உங்களை நல்ல வீடியோ போடுவீங்க அப்படின்னு நம்பி வந்தா ஏன் சார் இப்படி நாசம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வேறு ப்ரூவ் பண்ணுற பார். ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கரெக்டாக. ஸோ n21 செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு மீடியம் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். என்ன அப்படின்னா என்னது நான் இப்படி தானே எடுத்துக்கிட்டேன், n2 டிவைடட் பை n1 தானே எடுத்துக்கிட்டேன். சரி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் முதல்ல என்னது, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் மீடியம். கரெக்டாக, ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் மீடியம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க, ரெண்டுத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி. அப்போ n2 அப்படின்னா என்ன வரும், c டிவைடட் பை v2ன்னு இருக்குமா, அதாவது செகண்ட் மீடியம் பொறுத்து தானே சொல்கிறேன். அப்போது ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் மீடியம் 2. கரெக்டாக, ஸ்பீட் ஆஃப் மீடியம் 2 டிவைடட் பை அதே மாதிரி n1க்கு எழுதுங்க. n1க்கு என்ன வரும், c டிவைடட் பை v1ன்னு இருக்கும். கரெக்டாக, இப்போது c பை v2 இது மேலே போயிடும். கரெக்டாக, இது வந்து மேலே போச்சு அப்படின்னா டிவைடில் இருக்கிறது மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு மாறிடும். அப்போது மல்டிப்ளைடு பை v1 பை சின்னு இருக்குமா, அப்போ என்ன ஆகும், சியும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது, v1 பை v2 வந்துருச்சா v1 பை v2 வந்துருச்சா, அதே தானே இங்கேயும் இருக்குது, v1 பை v2 அதே தானே இங்கேயும் இருக்குது. அப்போ நான் போட்டது கரெக்டு தானே, புரியுதா? சரி, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் மியூன்னு எடுத்துக்கிறீங்களோ இல்லை என்னன்னு எடுத்துக்கிறீங்களோ அது பிரச்சனை கிடையாது, ஆன்சர் வந்து கரெக்டாக வரணும். எனக்கு மீடியம் 1லேருந்து மீடியம் 2க்கு ட்ராவல் ஆகும்போது இந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். செகண்ட் மீடியம்லேருந்து, அதாவது சிம்பிளாக அது மாதிரி பார்த்துட்டு ஐயோ என்ன சார் இது புரியலன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுனால மீடியம்லாம் சொல்கிறேன். சரியா, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு.